பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்திவேல் சந்தன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக குரு பயிற்சியோட ஒரு பலனையும், அதே மாதிரி இந்த ஏற்கனவே நான் போட்ட சனி பயிற்சிக்கு நல்ல ஆதரவை கொடுத்தீங்க, நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. உங்களோட கருத்துக்கள் எனக்கு மிக மிக ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு நண்பர்களே. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய 14/5/2025 இரவு 10:36க்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுங்களேன். எந்த ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு ராசி என்று பார்க்கும்போது, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ராசி ரிஷப ராசியில் இருக்கார். ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அப்போ அந்த மிதுன ராசிக்கு குரு பகவான் செஞ்சாரம் செய்யும் காலம் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும் என்பதற்காக 12 ராசி வழியாகவும், ஏன்னா பொதுவான பலனை சொல்வதை உங்களோட ராசிக்கு அந்த பலனை சொல்லிட்டனாலும் ஒரு சிறப்பாக இருக்கும். ஏன்னா பொதுவான ஒரு பலன் பார்க்கும்போது குரு பகவான் போகக்கூடிய வீடு மிதுன ராசிக்கு போகிறாரு. மிதுனம் என்பது தகவல் தொழில்நுட்ப ஒரு வீடாகும். அந்த வீடு தகவல் தொழில்நுட்ப வீட்டில் குரு போகிறனால அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவு என்று சொல்லக்கூடிய இடமும் தான், டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய இடமும் தான், எழுத்துத்துறை பத்திரிகை துறை என்று சொல்லக்கூடிய தான், மீடியா என்று சொல்லக்கூடிய துறை தான். இதில் எல்லாமே ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வருங்க. ஏன்னா குரு அங்கே போகிறாரு. குரு போகிற இடம் இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்போ அந்த இடத்தையெல்லாம் கெடுப்பார். அப்போ ஒரு வர்த்தக தொடர்பு, அதாவது உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள தொடர்பு உண்டான நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க, ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லைங்க. ஏன்னா குரு தொடர்பு குறிக்கக்கூடிய இடத்துக்கும் போகிறாரு. அப்போ தகவல் தொடர்புல ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இந்த இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது உள்நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு உண்டான இந்த வரி கட்டணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வரிக்கு பிரச்சனை, நாங்கள் போடுற வரி அதிகம், நீங்கள் போடுற வரி கம்மி அப்படிங்கிற சொல்கிறதுலாம் இந்த ஒப்பந்த அடிப்படையிலலாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமும் குரு கொடுத்துருவாருங்க. இந்த ஒரு வருட காலம் என்று போது இந்த விஸ்வாஸ் வருடப்பிறப்பு என்ற தமிழ் வருடப்பிறப்பு பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த குரு பயிற்சி வருகிறது. அது 14/5/2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி இரவு 10:36 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி காலம் அந்த 12 ராசிக்கும் எந்த மாதிரி ஒரு பலாபலனை கொடுக்கும், ஏற்படுத்தும் என்பதற்காக இந்த பலனை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ முதல்ல மேசராசி எடுத்துக்கலாம். இந்த மேசராசி நேயர்களை பார்க்கும்போதுங்க, அவங்களுக்கு குரு பாக்கியாதிபதி வர்றாரு. அதாவது பாக்கியாதிபதி அவரு தான், சயான சுகாதிபதி அவரு தான். அவர் 2க்கும் அதிபதி அவர் தான். அவர் 3க்கு போயிட்டு தன்னோட பாக்கியத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் இந்த காலகட்டம். கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தை ஏற்படுத்த, ஏன்னா சனி பயிற்சி ஆச்சு, விரயத்தை கொடுத்துச்சு, விரயத்தில் ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை அந்த குரு அந்த பார்வை இருக்குது பார்த்தீங்களா, 7ஆம் பார்வையாக பாக்கியத்தை பார்க்குறாரு, 5ஆம் பார்வையாக பொது தொடர்பை பார்க்குறாரு. அப்போ குரு அடுத்தது பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ குரு இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியோட இந்த குரு பயிற்சி ஒரு சுப நிகழ்வையும் சுபத்துவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஒரு வருட காலமும் அவங்களுக்கு சிறப்பை தருகிறதுங்க மேசராசிக்காங்க. என்னடா குரு 3 மறைஞ்சிருச்சுங்கிறாங்க, எப்படி பலன் தரும்? குரு இருக்கிற இடத்துக்கு பலன் கிடையாதுங்க. அதை முதல் புரிஞ்சுங்க. பார்க்குற இடம் சுப பார்வையாக பார்க்கும்போது சுப மங்களத்தை சுப நிகழ்வையும் நடக்குங்க. இப்போ மேசராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமும், பொது தொடர்பில் உங்களோட நிலைப்பாடு நல்ல கௌரவத்தை கொடுக்குங்க, பாக்கியத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை உண்டுங்க, லாபத்தையும் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தையும் குரு பார்க்குறாரு. இந்த 3 இடத்தையும் குரு பார்வையிட்டதுனால சுப நிகழ்வை சுப ஒரு நிகழ்பாடாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க நண்பர்களை. எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதே செய்யும். அடுத்த ரிஷபராசி எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் குரு உட்காந்து நம்மளை ரொம்ப இது பண்ணிட்டார், சுத்தம் பண்ணிட்டார்னு சொல்லலாம். கஜானா காலி ஆயிடுச்சு. ரிஷபராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் 1 வருஷ காலமும் சனி நல்லா இருந்தால் கூட குரு சரியில்லாத போச்சு. குரு அந்த இடத்துல 1 வருஷம் அவங்க உட்காந்துருந்தார். அதனால் சிறப்பு இல்லைங்க. இப்போ குரு தனஸ்தானத்துக்கு போயிட்டார், பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டார். அப்போ குரு பகவான் அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவருங்க. அதாவது ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி அவர் தான், லாபாதிபதி அவர் தான். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான், லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் தான். இப்போ அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு. அஷ்டமஸ்தானத்தை பார்த்தா நல்லதான்னு பார்த்தா நல்லது இல்லைங்க. அதாவது ஆயுள் நல்லா இருக்குங்க, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஆனால் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் அந்த குருவோட அவமானத்தன்மை, இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தன்மையெல்லாம் அதிகரிக்க கொடுக்குன்னு வச்சுங்களேன். என்னதான் இருந்தாலும் இந்த குருவோட பார்வை உங்களுக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது, அடுத்தது 10ஆம் இடத்தை தொழில் சார்ந்து பார்க்குது. இந்த 3 இடத்தையும் குரு பார்க்கறதுனால 6ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிரி அதிகரிப்பான், பிரச்சனை அதிகரிக்கும்,
இந்த குருவோட பார்வை அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்குறாங்க. நமக்கு ஏதாச்சும் எதிரினால ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிற தன்மை இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழில் ஏதாச்சும் நமக்கு ஒரு தொழில் கூட உங்களுக்கு நல்லதை கொடுத்துருங்க. ஆனால் இந்த 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குற இடம் வந்து சுபிட்சம் பெறும், வளர்ச்சி பெறுங்கிறாங்க. 8ஆம் இடம் வளரக்கூடாதுங்க, 6ஆம் இடமும் வளரக்கூடாதுங்க, 10ஆம் இடம் வளர்ந்தால் கூட நல்லதுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு பலமாக இருக்கார். சனி பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்போ அந்த குரு பயிற்சி ஒரு சிரமத்தையும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையும் பொருளாதார நிலையில் உருவாக்குங்க. அப்போ பொருளாதார நிலையில் நீங்கள் மிக கவனமுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். பொருளாதாரத்தில் கவனமாக இருங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மிதுன ராசி. இந்த மிதுன ராசி நாயர்களை பார்த்தீங்கன்னா குரு பாதகாதிபதிங்க. அதாவது 7க்கும் 10க்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இப்போ ராசியில் வந்து சஞ்சாரம் செய்கிறார். ஒரு பாதகாதிபதி வந்து தன் ராசியில் இருக்கும்போது நல்லதான்னு பார்த்தா நிச்சயமாக கெடுதல் தாங்க, நல்லது கிடையாதுங்க. அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழில் செய்வதும் பார்ட்னர்ஷிப் ஒரு தொழில் செய்வதும் சிறப்பு இல்லைங்க. இதை செய்யாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி குருவோட பார்வை உங்களோட புத்திரஸ்தானம் 5ஆம் இடத்தை பார்க்குது, நல்லதுங்க. உங்களோட கலஸ்தரஸ்தானம் 7ஆம் இடத்தை பார்க்குது, அது நல்லதுங்க. அடுத்தது உங்களோட பாக்கியத்தை பார்க்குதுங்க. இந்த 3 இடமும் சிறப்புங்க. அப்போ உங்களோட புத்திரத்துக்கு செலவு செய்யுங்க. புத்திரத்து வழியில் எது செஞ்சாலும் நல்லதுங்க. மனைவி இடத்துல எது செஞ்சாலும் மனைவி பேரில் ஏதாவது செஞ்சுக்கிறது நல்லதுங்க. அடுத்து உங்களுக்கு தந்தையாரை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் பாக்கியத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு தந்தையார் வழியில் நல்ல ஒரு அனுகூலமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு இந்த குருவோட இருக்கிற இடத்துக்கு எடுத்தாலும் பார்க்குற இடம் நல்ல இடமா பார்க்குறாரு. குழந்தைங்களுக்கு நல்லது செய்வார். உங்களோட கலஸ்தரம் உங்களோட பார்ட்னருக்கு சிறப்பை தருகிறதுங்க. ஆனால் அவங்களால உங்களுக்கு நன்மையானு பார்த்தா நன்மை இல்லை, அவங்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுங்களேன். அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அடுத்த ராசியாக வருவது கடக ராசி நேயர்கள். கடக ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சாதுரியத்தனம் நிறைந்தவர்கள். கடகராசிக்காரங்க எப்போதுமே சாதுரியத்தனம். தனக்கு எப்போ ஆதாயம் இருக்குதோ அப்போ வெளியே வருவாங்க, தனக்கு ஆதாயம் இல்லைன்னா உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை கடகராசி பொறுத்தளவுக்கு அந்த ராசிக்கு வந்து சந்திரன் அதிபதியாக வருகிறார். குரு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் அவர் தான். ஒரு பாக்கியாதிபதி மறைவது குற்றம். 6ஆம் அதிபதி மறைஞ்சாலும் பரவாயில்லைங்க, விபரீத யோகத்தை கொடுத்துருங்க. 6ஆம் அதிபதி மறையதுனால விபரீத யோகம் உண்டு உங்களுக்கு. கடகராசிக்காரங்களுக்கு தொழில் நிலையில் நல்ல ஒரு யோகத்தையும் விபரீத யோகத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அந்த பாக்கியத்தை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க அப்படிங்கிற தன்மை காட்டுது. கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மையும் அதை வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டாகும். இடம் இதெல்லாம் வாங்கலாங்க. சொத்து சேர்க்கை உண்டாகுங்க. குருவோட பார்வை 4ஆம் இடத்தை பார்க்குது, கடகராசிக்கு சிறப்புங்க. 6ஆம் இடத்தை பார்க்குது. உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்கும், உத்தியோகத்துக்கு நல்ல பேர் கொடுக்கும். அடுத்தது வந்து குரு பகவான் பார்ப்பது அஷ்டமஸ்தானத்தை பார்க்குது கடகராசிக்கு. அப்போ உங்களுக்கு எல்லாம் இருக்கிற பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் முடிவுக்கு கொண்டாந்துருவாருங்க. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சியோட ஒரு பலனை கொடுப்பாருங்க. அதனால் பயப்பட வேண்டாங்க. அடுத்தது சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சிம்ம ராசி குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமாதிபதியாக வரக்கூடியவர். அப்போ 5க்கு அதிபதி 8க்கு அதிபதி போய் சிம்மராசிக்கு வந்து லாபத்தில் உட்காந்துட்டாரு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு ஏதாச்சும் ஒரு மூலியத்தில் உங்களுக்கு ஒரு பணம் வரக்கூடிய தன்மையும், தன் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதாயம் பெறக்கூடிய தன்மையும், குழந்தைங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு, ஒரு படிப்பு செலவு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செலவுலாம் கொடுக்குங்க. ஏன்னா குரு லாபத்தில் இருந்தாலும் அவரோட பார்வை வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் இடம் உங்களோட நம்பிக்கை தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் கொடுக்கறதுனால அடுத்தது உங்களோட குழந்தைங்க ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால் ஒன்று நல்லது தான். குழந்தைங்க பேரில் அதை செலவு பண்ணுங்கள். குழந்தைங்க பேரில் ஒரு டெபாசிட் பண்ணுவீங்க. டெபாசிட் இந்த காலம் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு நிதி நிலைப்பு இருக்குன்னா அதனால் ஒரு ஆதாயம் அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்தது உங்களோட 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களோட 7ஆம் இடம்னா உங்களோட பார்ட்னர்ஸு மனைவியை குறிக்கக்கூடிய இடங்க. அவங்க பேரில் ஏதாச்சும் செய்யுங்க, ஒரு சுப லாபத்தை கொடுக்குங்க. ஒரு மனைவி பேரில் ஒரு ஒப்பந்தம் போட்டு ஒரு தொழில் செய்யும்போது அவங்க பேரில் ஒரு தொழில் ஆரம்பித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபங்க, உங்கள் பேரில் செஞ்சீங்கன்னா அது நஷ்டங்க அப்படிங்கிற தன்மை ஒரு பொதுவான ஒரு ராசி பலனில் உங்களுக்கு இந்த குருவோட அனுகூலமான ஒரு தன்மையை பற்றி சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்கள். அடுத்ததாக வரக்கூடிய ராசி கன்னியா ராசி. கன்னியா ராசி வந்து காலதேவனுக்கு 6ஆவது ராசியாக வரக்கூடியது. இந்த ராசியை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, புதன் அதிபதியாக வரக்கூடியவர். புதன் அதிபதிங்க. இந்த ராசிக்கு வந்து குரு பகவான் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக வர்றார். 4க்கு 7க்கு அதிபதி. இப்போ 4க்கு 7க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா 10ல் போயிருக்காருங்க. 10ஆம் இடங்கிறது என்ன? தொழில் ஸ்தானம். அப்போ 10ல் தொழில் ஸ்தானத்தில் போய் குரு உட்காந்து தொழில் சிறப்பு இருக்காதுங்க. அப்போ தொழிலில் கவனமுடன் இருக்க வேண்டும். தொழில் பெருசாக முதலீடு போட்டுறாதீங்க. ஏன்னா குரு வந்து முதலீடு ஸ்தானம் 5ஆம் பார்வையாக உங்களோட 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குடும்பத்தின் பேரில் எது செஞ்சாலும் சிறப்புங்க.
குடும்பத்தின் நண்பர்கள் பேரில் எதா இருந்தாலும் செய்யுங்க, நன்மை அளிக்குங்க. ஆனா அடுத்தது வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்த பாதக ஸ்தானத்த பார்க்குறாரு. ஒரு வண்டி வாகனத்தில போகும்போது ஒரு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ வண்டி வாகனத்தில கவனமா இருங்க. அப்போ பழைய வண்டி இது எதுவும் வாங்கிராதீங்க. அதனால சிக்கல் வரக்கூடிய தன்மை இருக்குது. வண்டி வாங்குனா புது வண்டியா வாங்கிருங்க. உங்க பேர்ல இல்ல குடும்பத்து பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருங்க. நீங்க உங்க பேர்ல பண்ணாதீங்க. பாதகத்த குடுக்குங்க. அடுத்தது குருவோட பார்வை வந்து 6ஆம் இடத்த பார்க்குதுங்க. 6ஆம் இடம் வந்து என்ன? உத்தியோகஸ்தானம். உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, பிரச்சனையிலேருந்து ஒரு அனுகூலம் கிடைக்குங்க. அதனால பயப்பட வேண்டாங்க. அதனால குருவோட பார்வை உங்களுக்கு சுபத்தை குடுக்குங்க. குரு இருக்கிற இடம் தொழில் ஸ்தானத்தில இருக்கிறனால, தொழில்ல பெருசா லாபம் முதலீடு செய்ய வேண்டாங்க. அதில வந்து அப்படி செஞ்சீனாலும், உங்க குடும்பத்தார் பேர்ல செஞ்சு, நீங்க அந்த தொழில பாருங்க. உங்களுக்கு யோகத்த குடுக்குங்க. அடுத்த ராசியாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, துலா ராசி. துலா ராசிக்கு குரு வந்து பகையான ஒரு கிரகம். 3க்கு 6 கூடையவன். அவன் போய் பாக்கியத்தில உட்காந்துட்டான். துலா ராசியில வந்து பாக்கியத்தில இருப்பது ஒரு யோகம் தாங்க. ஏன்னா குரு வந்து 6ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் வந்தோன்னா பாக்கியத்தில போய் இருப்பது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு போயிட்டா, குரு பகவான் 9ல இருந்தாருன்னா, ஒரு வெளியில எது போ சொல்லுங்க. வெளிநாடு எது போ சொல்லும். இருக்கிற ஊர விட்டு வெளியூருக்கு போ சொல்லும். அப்படிங்கிற ஒரு தன்மையை தூரதேசத்தை குறிக்கக்கூடியது 9ஆம் இடங்க. வெளிநாடு போகக்கூடியது, ஒரு ஆன்மீக பயணம் சுற்றுலா போகக்கூடியது அந்த 9ஆம் இடத்தை குறிக்குங்க. உங்களோட ராசியை குரு பகவான் பார்ப்பதனால் உங்களுக்கு சுப மங்களத்தையும் சுப நிகழ்வையும் துலா ராசிக்கும் 100% கொடுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்ல பலனை கொடுக்கும், குரு பயிற்சியும் நல்ல பலனை கொடுக்குங்க. இந்த விசுவாச ஆண்டில் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நன்மையே அளிக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதனால் உங்களுக்கு எல்லாமே சுப மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அடுத்த ராசியாக விருச்சக ராசி. விருச்சக ராசி பாருங்கள், குரு பகவான் தனாதிபதி போய் 8ல் மறைகிறார். தனாதிபதி 8ல் மறையக்கூடாதுங்க. பொருளாதார இழப்பு ஏற்படுங்க. அடுத்தது பூர்வ புண்ணியாதிபதி வரக்கூடிய குரு பகவான் 8க்கு போயிட்டாருங்க. அப்போ பூர்வ புண்ணியங்கிறது என்ன? நம்மளோட புத்திரஸ்தானம், குழந்தை ஸ்தானம், நம்மளோட புத்தி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அது போய் மறையுதுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா விரயஸ்தானத்தை பார்க்குதுங்க. அப்போ ஒரு தனாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்கும்போது சுப விரயங்களை இந்த விருச்சக ராசிகர்களுக்கு அதிக அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும். தன் கௌரவத்துக்காக ஒரு திருமணம் பண்ணுற ஒரு நிகழ்வுலாம் செலவு அதிகம் செய்யக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்துங்க. இருந்தாலும் அந்த செலவை எந்த அளவுக்கு செய்யணும்னு பார்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்கனத்தை கொடுக்குங்க. அதில் உண்டான ஒரு மிச்சத்தையும் கொடுக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா குரு வந்து தனாதிபதி வீட்டில் இருக்கிறனால தன விரயங்கள், தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கக்கூடும். தேவையில்லாத செலவு என்று பார்க்கும்போது நமக்கு அதாவது தேவையில்லாத செலவுனா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறது, ஒரு பிரச்சனை இல்லாத செலவு பண்ணுறது, ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, இதெல்லாம் தேவையில்லாத செலவு. இது நமக்கு ஒரு வட்டி கட்டுறோம், இது தேவையில்லாத செலவு, இதெல்லாம் அதிகரிக்குங்க. இதுலாம் அதிகம் நீங்கள் கடன் பெறாமல் இருப்பது நல்லதுங்க. கடன் வாங்கினீங்கன்னா அதில் அவமானத்தை கொடுக்குங்க. கடன் இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பை தருங்க. ஏன்னா குரு பகவானோட ஒரு பார்வை உங்களுக்கு பார்க்கும்போது விரயத்தை பார்க்குறாரு, அடுத்தது தனத்தை பார்க்குறாரு, அடுத்தது வீடுங்கிற ஸ்தானத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ஒரு வாகனத்தை வாங்கினா கடன் வாங்க சொல்லும், வீடு கட்டினா கடன் வாங்கி கடன் கட்ட சொல்லும். இதில் எல்லாம் கட்டினீங்கன்னா அதிக சுப விரயத்தையும் அதிக அளவில் கொடுக்குங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் கவனமுடன் செயல்படுவது. கடன் வாங்கினாலும் அளவுக்கு அதிகமாக வாங்காதீங்க. உங்களுக்கு தேவைக்கு எது இருக்கிற மாதிரி வாங்குங்க. ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருங்க. தேவைக்கு அதிகமாக வாங்கிடாதீங்க. அது சிக்கல் மாட்டி விட்டுரும். அடுத்த ராசியாக வரக்கூடியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். 1க்கும் 4க்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டான். யார் வீட்டில்? தன்னோட பாதகாதிபதி ஒரு வீட்டில் உட்காந்துட்டான். அப்போ 7ஆம் இடம் பாதகம் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ நமக்கு அது பாதகம், ஆனால் நம்மளோட பார்ட்னருக்கு சாதகம், நம்மளோட மனைவிக்கு அது சாதகம். அப்போ இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாம் மனைவி பேரில் செய்வது சிறப்பை தரும். மனைவியிட்ட ஆலோசனை கேட்டு செய்வது சிறப்பை தரும். இது உங்களுக்கு வந்து நன்மை யோகத்தையும் கொடுக்கும்னு வச்சுங்களேன். ஏன்னா மனைவி ஸ்தானம் வலுவாக இருக்குதுங்க. நம்ம போய் மனைவி ஸ்தானத்தில் உட்காந்துட்டோம். மனைவி வீட்டில் உட்காந்துருக்கும் போது நம்ம போய் அங்கே அதிகாரம் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு அங்கே வந்து நல்ல பேர் கிடைக்காதுங்க. ஆனால் லாபத்தை பார்க்குது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு, 3ஆம் இடம் தைரியத்தை பார்க்குறாரு. அப்போ அவங்க வீட்டில் போய் தைரியமாக இருக்கலாம், நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதிகாரம் பண்ணிங்கன்னா பிரச்சனை உண்டாகிக்கிறீங்க. அதனால் மனைவி பேரில் எது செஞ்சிங்கனாலும் சிறப்பை தருங்க. இதுதான் உங்களுக்கு சிறப்புங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா 7ஆம் இடங்கிறது பொது தொடர்பை குறிக்கக்கூடிய இடம், கலஸ்தரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம், பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். நீங்கள் பார்ட்னர் என்ன பண்ணீங்கன்னா உங்களே அவங்க ஏமாற்றிடுவாங்க. மனைவி நம்புங்க, உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. அடுத்தது மகர ராசிக்காரங்கள். மகர ராசி நேயர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, இப்போ வந்து குரு பகவான் வந்து 12க்கு அதிபதி, 3க்கு அதிபதி, 12ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் மறைவுஸ்தான அதிபதி ஒரு மறைவதில் வந்து யோகத்தை கொடுக்கும். அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பேச்சு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு தன்மையில் எங்கள் பாட்டஞ்ச எங்கள் பரம்பரை சொத்துங்க, இது வித்தனால இப்போ கொஞ்சம் பணம் கிடச்சிதுங்க அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக, அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி உங்கள் ராசியை வந்து பார்க்கும்போது
அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையை பார்க்குறாருங்க. அடுத்தது உங்களோட 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் சுப வீடு தானே, அதாவது அவருக்கு ஒரு சொந்த வீட்டை தானே அவர் பார்க்குறாரு. அப்போ சுப நிகழ்வுகளும் சுப விரைச்சலங்களும் ஏற்படுங்க. அடுத்தது உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க 5ஆம் பார்வையாக. அப்போ தொழில் உங்களுக்கு இந்த காலகட்டம் முதலீடு போடாமல் தொழில் செஞ்சீங்கன்னா சிறப்பை தருங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு லாபம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா யோகமாக இருக்குங்க. என்னை பொறுத்தளவுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான ஒரு பலனை கொடுக்குங்க. தனாதிபதியும் லாபாதிபதியும் குரு பகவான் பூர்வ புண்ணியத்தில் போய் 5ஆம் இடத்துல அமர்ந்துட்டார். அப்போ 5ஆம் இடங்கிறது என்ன, நம்மளோட ஆள் மனசு, ஆள் புத்தி, குழந்தைங்க. அப்போ குழந்தைங்களால லாபம், நம்மளோட எதையும் ஆலோசனை பண்ணி செஞ்சோமா அதுலேயும் லாபம் கிடைக்குங்க. 5ஆம் இடமும் பூர்வ புண்ணியம், குலதெய்வத்தை அனுகிரகத்தை கேட்டு செஞ்சீங்கனாலும் யோகங்க. அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதுக்கடுத்தது உங்களோட பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அதுக்கடுத்து உங்கள் ராசியை குரு பார்க்குறது ஒரு யோகத்தை கொடுக்குங்க. கும்பராசிக்காரங்களுக்கு யோகமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. விசுவாச ஆண்டு, உங்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும் என்பது எல்லளவு சந்தேகம் இல்லை. மீனராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனராசி தாங்க குருவுக்கு சொந்த வீடாக தான் மீனராசி, தனுசு ராசி தான். இப்போ தன் ராசிக்கு உண்டான குரு 3ல் இருந்த குரு இப்போ 4க்கு போயிட்டார். 4ஆம் இடங்கிறது என்ன, ஒரு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம், ஒரு தாயாரை குறிக்கக்கூடிய இடம், சொத்தை குறிக்கக்கூடிய இடமும் அதுதாங்க. அப்போ அந்த அதிபதியாக வரக்கூடிய 10க்கு அதிபதியாக வரக்கூடிய 4லேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில்ஸ்தானம் நல்லா இருக்குங்க. குரு தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. மீனராசிக்காரங்களுக்கு தொழில் நல்ல வருமானத்தை கொடுக்குங்க. அதில் எந்த அளவு சந்தேகம் இல்லை. சனி இருக்கிறாரு, கஷ்டப்பட வைப்பார், ஆனால் நஷ்டப்பட வைக்க மாட்டாருங்க. தொழில் லாபத்தை கொடுப்பாருங்க. அடுத்தது குருவோட பார்வை எங்கே இருக்குன்னா உங்களுக்கு முதல் பார்வையாக 5ஆம் பார்வை அஷ்டமத்தை பார்க்குறது. அப்போ ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஆயுள் நினச்சி பயந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அஷ்டமத்தை பார்க்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, எவனாலாச்சும் ஏதாவது செய்வானா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்திலே மீனராசிக்காரங்களோட வாழ்க்கை இந்த ஒரு வருஷ காலம் போயிருன்னு வச்சுங்களேன். பய உணர்வுகளை அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மீனராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அடுத்தது 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ 8, 12ஐயும் பார்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுப மங்களத்தையும் ஏற்படுத்தி சுப விரயங்களையும் கொடுக்கும். தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்குங்க. அப்போ இந்த குரு பயிற்சிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு 4 இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வைக்கலாம், ஒரு வண்டியை மாற்றணும், புது வண்டியை மாற்றிக்கலாம், ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு, இந்த அமைப்பெல்லாம் உருவாகும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க. ஏன்னா குரு 4 இருக்கிறதுனால அந்த பாவத்துக்கு உண்டான தன்மையை ஏற்படுத்தியே கொடுப்பார். எல்லளவு சந்தேகம் இல்லை. தாயாருக்கு ஒரு செலவு கொடுப்பாரு. ஏன்னா 4ஆம் இடங்கிறது ஒரு பாதகமான இடமா இருக்குன்னா இதெல்லாம் அவருக்கு நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார்னு வச்சுங்களேன். அப்போ இந்த விஸ்வாச ஆண்டில் இந்த குருவோட பயிற்சி காலம் 14/5/2025 நான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அது குருவோட பயிற்சி ஆகுதுங்க. குரு பயிற்சி ஆகிற அன்னைக்கு நீங்கள் குரு பகவானை தட்சிணாமூர்த்தி போய் கோயிலில் உங்கள் பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க. இது அனைவரும் போய் பண்ணுவது நல்லது. ஏன்னா குரு பாவ கிரகம் கிடையாதுங்க, சுப கிரகம். குருவோட ஒரு பார்வை பெறும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட வைப்ரேஷனை எல்லாம் போக்கக்கூடியவரே குரு தான். ஆனால் குருவோட இதுக்கு இப்போ இந்த நட்சத்திரக்காரங்க தான் போகணும், அந்த நட்சத்திரத்துக்காரங்க தான் போகணும்லாம் கிடையாதுங்க. அனைவருமே குருக்கிட்ட போய் வேண்டிக்கிறதும், வியாழக்கிழமை குருவோட நாளில் போய் குருவுக்கு உண்டான நெய்வேத்தியம் செய்து வழிபடுவதும், அதே மாதிரி குருவை வணங்குவதும், குருவுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும், நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும், அவங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவதும், அதாவது குருவோட ஒரு சுப பார்வை உங்கள் மேலே படுவதும் மிக சிறப்பான ஒரு பலனையும் சுப மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த குரு பகவான் கொடுப்பார். குரு குழந்தைக்கு காரகன், தனத்துக்கு காரகன், நிதிநிலைக்கு காரகன், தங்கத்துக்கு காரனும் குரு தான். இதெல்லாம் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும், இதெல்லாம் தங்கக்கூடிய அமைப்பும் யோகத்தை குரு பகவான் அனைவருக்கும் அருள வேண்டும் என்பதை பரமத்தி வேலு சந்திரன் உங்களுக்கு அனைவருக்கும் இந்த 12 ராசியை பற்றி சொல்லியிருக்கிறேன். அனைவரும் கேளுங்க நண்பர்களை. கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.